பணி ஓய்வு பெற்ற இபிஎஃப் சந்தாதாரர்களை மாதந்தோறும் பணத்தை மீட்க அனுமதிக்கும் உத்தேச பரிந்துரை நடப்பிலுள்ள சந்தாதாரர்களை பாதிக்காது. நிதித்துறை துணை அமைச்சர் லிம் ஹுய் யிங் அந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளார். அப்புதிய கொள்கை அமலாக்கம் கண்ட பிறகு இபிஎஃப் சந்தாதாரர்களாக பதிந்து கொள்ளும் புதிய உறுப்பினர்களை மட்டுமே அது உட்படுத்தியிருக்கும். ஒருவேளை நடப்பிலுள்ள சந்தாதாரர்கள் அவர்களாக விரும்பினால் புதிய முறையை தேர்ந்தெடுக்கலாம். மற்றபடி அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட மாட்டார்கள் என்றார் அவர். வருங்காலத்தில் இபிஎஃப் சேமிப்புகள் 2 பகுதிகளாக பிரிக்கப்படும். பிளெக்சிபிள் சேவிங்ஸ், அதாவது எந்த நேரத்திலும் பணத்தை மீட்கக்கூடிய சேமிப்பு. மற்றொன்று இன்கம் சேவிங்ஸ், அதாவது வருமான சேமிப்பு. இது ஓய்வூதிய நிதி தீர்ந்து போகும் வரை தொடர்ந்து வழங்கப்படும். ஓய்வு பெற்ற பிறகு மலேசியர்களுக்கு பாதுகாப்பான நிதி உத்தரவாதத்தை வழங்கும் நோக்கில் இப்புதிய முறை உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இது வெறும் ஆரம்ப கட்ட பரிந்துரை மட்டுமே. இறுதி முடிவெடுக்கும் முன் அனைத்து தரப்பினரின் கருத்துக்களும் நிச்சயம் பெறப்படுவதை மடானி அரசாங்கம் உறுதி செய்யும் என துணை அமைச்சர் கூறினார். இடைநிலை கல்வியை கட்டாயமாக்கும் அரசாங்கத்தின் முடிவை கியூமிக் எனப்படும் மலாயா பல்கலைக்கழக இந்திய பட்டதாரிகள் அமைப்பு வரவேற்றுள்ளது. கல்வியை பாதியிலேயே கைவிடுவதை தடுத்து ஒவ்வொரு மாணவரும் குறைந்தது SPM வரையாவது படித்து தேர்வில் அமர்வதை இது உறுதி செய்யும். இது ஒரு தைரியமான முன்னேற்றகரமான நடவடிக்கையாகும். என்றாலும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான கல்வி சூழல் அமைவதில்லை. கற்றல் முறைகளுக்கும் மாணவர்களுக்கும் இடையில் பெரிய இடைவெளி உண்டு. எனவே நடப்பிலுள்ள இடைநிலை பள்ளிகள் கருப்பொருள் சார்ந்த கிளாஸ்டர் பள்ளிகளாக மாற்றப்பட வேண்டும் என கியூமிக் பரிந்துரைத்துள்ளது. அதாவது மாணவர்கள் தத்தம் ஆர்வத்துக்கும் வலிமைக்கும் ஏற்ற கல்வியை தேர்ந்தெடுத்து படிக்க வாய்ப்பு வழங்குவதாகும். அவ்வகையில் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஸ்டெம் பள்ளிகள், நிதி மற்றும் பொருளாதார பள்ளிகள், கலை மற்றும் சமூக அறிவியல் பள்ளிகள், தொழில்நுட்ப கல்வி மற்றும் தொழில் பயிற்சியான டிவேட் பள்ளிகளாக பிரிக்கலாம். இது அனைத்து மாணவர்களையும் உள்ளடக்கிய கல்வி முறையாக இருக்கும். இவ்வேளையில் மாணவர்கள் இடைநிலை கல்வியை நிறைவு செய்யவில்லை என்றால் பெற்றோர்களுக்கு 5000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படலாம் என கூறப்படுவது குறித்து கியூமிக் கவலை தெரிவித்தது. இது பெற்றோரின் அலட்சிய போக்கை தடுப்பதற்காக என்றாலும் ஆணிவேராக உள்ள பிரச்சனையில் கல்வி அமைச்சு கவனம் செலுத்த வேண்டியதே முக்கியமாகும். மாணவர்கள் பாதியிலேயே படிப்பை கைவிடும் சம்பவங்கள் பெரும்பாலும் சமூக பொருளாதார சவால்கள், ஏழ்மை, கற்றல் பிரச்சினை, மன ரீதியான பிரச்சினை போன்றவற்றுடன் தொடர்புடையவை என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என கியூமிக் சுட்டிக்காட்டியது. புதிய இடம், புதிய தோற்றம், புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ், புதிய ஆர்டிஸ்ட் லைன் அப், மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ், நம்ப முடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ, அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா. உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக வழங்குவது கலர்ஸ் ஆஃப் இந்தியா. 30 ஜூலை தொடக்கம் 3 ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோஹர்பாருவில் 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். ஃபுட் ஃபெஸ்டிவல், சாரி ஃபெஸ்டிவல், டிவைன் ஃபெஸ்டிவல், வெட்டிங் ஃபெஸ்டிவல் எல்லாம் உண்டு. Get ready for shopping expo in Top and Shopping Center ஜோஹர்பாருவில். பேராக் லுமூட்டில் திறந்தவெளி கடல் நீச்சல் போட்டியில் பங்கேற்ற போது ஜெல்லி மீன்கள் கொட்டியதால் சுமார் 40 போட்டியாளர்கள் காயமடைந்தனர். துலோ சுனாங்கின் கடற்கரையில் நேற்று காலை 8 மணியளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. பேராக் சுல்தானின் புதல்வர் ராஜா கச்சில் பிசார் பேராக் ராஜா டத்து ஸ்ரீ அஸ்லான் முசாஃபாரும் போட்டியாளர்களில் ஒருவராவார். எனினும் அவர் உட்பட 200க்கும் மேற்பட்ட உள்நாட்டு வெளிநாட்டு போட்டியாளர்கள் நீச்சலை வெற்றிகரமாக நிறைவு செய்தனர். பல்வேறு வயதிலான போட்டியாளர்கள் பங்கேற்ற அப்போட்டியில் 9 முதல் 10 வயது சிறுவர்களுக்கான பிரிவின் முதல் 15 நிமிடங்களிலேயே திடீரென ஒரே நேரத்தில் ஜெல்லி மீன்கள் தாக்குதல் நடத்தின. அதில் காயமடைந்தவர்களில் 2 சிறார்கள் மேல் சிகிச்சைக்காக ஸ்ரீமஞ்சோ மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். மற்றவர்களுக்கு சம்பவ இடத்தில் தயாராகியிருந்த மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்தனர். இந்த திறந்தவெளி கடல் நீச்சல் போட்டியில் ஜெல்லி மீன்களின் தாக்குதல் வழக்கமாக ஏற்படும் சவாலே என கூறிய ஏற்பாட்டுக் குழு தகுந்த முன்னேற்பாடுகளுடன் போட்டியை நடத்தியதாக தெரிவித்தது.
ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய். பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். ஸ்லாங்கூர் பிரீமா ஸ்ரீ கோம்பாக்கில் உள்ள ஒரு நகைக்கடையிலிருந்து தங்க காப்பை திருடிச் சென்ற ஆடவன் தேடப்படுகிறான். வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு மேல் அச்சம்பவம் நிகழ்ந்ததாக கோம்பாக் போலீஸ் கூறியது. கடைக்குள் நுழைந்தவன் மனைவிக்கு தங்க நகையை பரிசளிக்க விரும்புவதாக கூறியுள்ளான். அவன் தேர்ந்தெடுத்த தங்க காப்பை காட்டிவிட்டு புகார்தாரரான பெண் கால்குலேட்டர் எடுக்கச் சென்ற போது சந்தேக நபர் நகையோடு தனது மோட்டார் சைக்கிளில் தப்பியோடினான். சிசிடிவி கேமராவில் உருவம் பதிவாகியிருக்கும் நிலையில் அவனை அடையாளம் காண போலீஸ் தீவிரமாக இறங்கியுள்ளது. தனியார் மகப்பேறு மையம் மற்றும் அதன் மருத்துவரின் அலட்சியத்தால் பிறக்கும் போதே மோசமான மூளை பாதிப்புக்கு ஆளான 16 வயது பையனுக்கு 4.1 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு வழங்குமாறு ஜோஹர் பாரு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொது இழப்பீடாக 6 லட்சம் ரிங்கிட் மற்றும் அவனது எதிர்கால மறுவாழ்வுக்காக 3.5 மில்லியன் ரிங்கிட் வழங்க நீதிபதி உத்தரவிட்டார். அதே சமயம் உணர்ச்சி, துயரம் மற்றும் பட்ட கவலைகளுக்காக அப்பையனின் தாய்க்கு 80,000 ரிங்கிட் இழப்பீடு வழங்கப்படுகிறது. ஜோஹர் பாருவில் உள்ள அந்த தனியார் மகப்பேறு மையத்தின் உரிமையாளரும் அறுவை சிகிச்சையின் மூலம் குழந்தையை வெளியில் எடுத்த மருத்துவரும் செலவு தொகையாக 1 லட்சம் ரிங்கிட் வழங்கவும் உத்தரவிடப்பட்டனர். அவ்விருவரும் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளனர். 2009ஆம் ஆண்டு அறுவை சிகிச்சை மூலம் நடந்த பிரசவத்தில் ஏற்பட்ட கவனக்குறைவால் மகனின் மூளை கடுமையாக பாதிக்கப்பட்டதாக கூறி 2020ஆம் ஆண்டு அந்த தாய் வழக்கு தொடுத்திருந்தார். Hidup banyak cabaran? Mesti boleh. Cloud9 naik semangatmu. Kelembutan karamel, kacang rangup, coklat enak. Cloud9. Baharu. Cloud9 Crispy Crunch. Cloud9. Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my மருத்துவ உலகின் மற்றொரு அதிசயமாக அமெரிக்காவில் 31 ஆண்டுகளாக உறைந்த நிலையில் இருந்த கருமுட்டையிலிருந்து ஆண் குழந்தை பிறந்துள்ளது. லிண்டா அச்சட் என்ற மாது 1994ஆம் ஆண்டு தானமாக வழங்கிய கருமுட்டையே அது. 11,148 நாட்கள் உறைந்த நிலையில் வைக்கப்பட்ட அந்த கருமுட்டை அண்மையில் டிம் பியர்ஸ், லின்சே பியர்ஸ் என்ற தம்பதிக்கு தானமாக வழங்கப்பட்டது. இந்நிலையில் ஜூலை 26ஆம் தேதி பிறந்த இக்குழந்தை உலகின் மிக வயதான கருவிலிருந்து பிறந்த குழந்தையாக புதிய சாதனையை படைத்துள்ளது. நீதிமன்றம் கடந்த ஆண்டு வழங்கிய தீர்ப்பின்படி உறைந்த நிலையில் வைக்கப்பட்ட கருமுட்டையும் குழந்தையாகவே கருதப்படும். அப்படி பார்த்தால் பிறந்துள்ள இக்குழந்தைக்கு 31 வயதாகும். இவ்வேளையில் தனது கருமுட்டையிலிருந்து பிறந்துள்ள தேடியஸ் டேனியல் பியர்ஸ் என்னும் அக்குழந்தையை என்றாவது ஒரு நாள் நேரில் காண விரும்புவதாக தற்போது 62 வயதான லிண்டா கூறியுள்ளார். ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவை. நகைச்சுவை நடிகர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், இசையமைப்பாளர் என பன்முக திறன் கொண்ட மதன் பாப் என்ற மதன் பாபு உடல் நலக்குறைவால் 71 வயதில் சென்னையில் காலமானார். இசையமைப்பாளராக திரை வாழ்க்கையை தொடங்கி பின்னர் நடிகராக பிரபலமானவர் இவர். வித்தியாசமான சிரிப்பலையே மதன் பாபுவின் பெரிய அடையாளமாகும். 1984ஆம் ஆண்டு வெளியான நீங்கள் கேட்டவை படத்தில் நடிகராக அறிமுகமானவர். தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். பூவே உனக்காக, ஃப்ரெண்ட்ஸ், வில்லன், வசூல் ராஜா, MBBS போன்றவை இவர் நடிப்பில் வெளியான பிரபல படங்களாகும். அதே சமயம் அசத்த போவது யாரு என்ற புகழ்பெற்ற தொலைக்காட்சி நகைச்சுவை நிகழ்ச்சியில் நடுவராக பணியாற்றி பெரும் புகழ் அடைந்தார்.
கீதார் கலைஞருமான மதன் பாபு ஆர்கெஸ்ட்ரா இசைக்குழுவை தொடங்கி அதனை நடத்தி வந்தார். அதில் அப்போது இசை புயல் AR ரஹ்மான் கீபோர்ட் வாசித்துள்ளார் என்பது கூடுதல் தகவலாகும். மதன் பாபுவின் மறைவுக்கு திரை உலகத்தினரும் ரசிகர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் திருமணத்திற்கு பிந்திய விருந்தில் கூடுதலாக ஒரு கோழி இறைச்சி துண்டு கேட்டதற்காக ஒரு ஆடவர் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். திருமணத்திற்கு பிறகு நண்பர்களுக்காக தனது தோட்ட வீட்டில் அபிஷேக் என்பவர் விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். அப்போது வினோத் என்ற நண்பருக்கு பரிமாறப்பட்ட கோழி இறைச்சி துண்டு மிகவும் சிறியதாக இருந்துள்ளது. இதனால் பரிமாறிய நண்பரிடம் கூடுதலாக ஒரு இறைச்சி துண்டு கேட்கப் போய் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சினத்தின் உச்சிக்கு சென்ற அந்த நபர் கண் இமைக்கும் நேரத்தில் வெங்காயம் வெட்டும் கத்தியால் வினோத்தை குத்திவிட்டார். இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த வினோத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஒரு கோழி இறைச்சி துண்டுக்காக உயிரே போயிருக்கும் அச்சம்பவத்தை போலீசார் விசாரித்து வருகின்றனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.